நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் துறை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்குசி திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னை இருக்குவான். எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழி அமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் மரணாம்பிகை தாயாருடன் திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகமணியாவுடைய திருவடிகளை நில நினைந்து தவத்திரு தொண்டர் சீர் பரவாருடைய திருவடி தாமர்களை கரணங்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே அமர்நீதி நாயனாருடைய திருச்சரிதத்தில் 30 பாடல் பார்த்துருக்கிறோம். நம்ம சென்ற வகுப்பில் அமர்நீதி நாயனாருடைய திருமனைக்கு எழுந்தருளி அவர் தன்னுடைய கோவணத்தை கொடுத்து பொன்னையில் நீராடி வருகிறேன் என்று சொல்லி சென்று வருகின்ற பொழுது நல்ல மலை, அப்படி மலையிலே நனைந்தபடி மீண்டும் வந்து திருமனைக்கு எழுந்தருள் செய்கின்றார். அப்படி மலையிலே நனைந்து திருமனைக்கு எழுந்தருள் செய்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்றது. நல்லா தொண்டர் அன்பனும் தூய நீராடுதல் வேண்டி மலையில் நனைஞ்சிட்டு வராரு. ஒரு மலையில் பொன்னி நதிகளில் குளிச்சுட்டு வரன்ட்டு தான் போனார். ஆனால் குடிச்சிட்டு வந்தாரா இல்லை கங்கையில் தலைக்கு மேலே கங்கை இருக்குது, கங்கையில் நீராடி வந்தாரா எனக்கு தெரியல, ஆனால் நனைந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அது எதுக்காக வந்தார்னா தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி, சாமி நீர்நிலைகளில் நீராடுறதை காட்டிலும் புனித நதிகளில் நீராடுறதை காட்டிலும் அன்பருடைய அன்பில் நீராடுவது தான் நம்ம விரும்புவார் சொல்கிறார். தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற தண்டின் மேலுள்ள ஈர நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவண கல்வர் என்று சொல்லி சொல்றார். அதுக்கு முன்னாடி 17வது பாட்டிலே சொல்றார், போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி, இறந்து குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த கோவணத்தை அவரே மறைச்சிட்டார். அப்படி போக்கி பானளந்துறை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர்மலை பொழிந்திட நனைந்து வந்து அணைந்தார் என்று சொல்லி போனவர் அவர் நாயனாருடைய திருமணையிலிருந்து குளிக்கிறதுக்கு போகிற பொழுது எதுவும் நிலையில்லை. அவர் அப்போ மலையெல்லாம் எதுவும் இல்லை. அவர் சென்றதுக்கு பிறகு மலையில் வந்துடுச்சு. அவர் ஏற்கனவே கங்கை அவர் சடமுடி மேலே இருக்கிறதுனால கங்கையில் நினைந்து கொண்டு வந்தாரோ பொன்னையில் நீராடி வந்தாரோ தெரியல, ஆனால் மலையில் நினைந்தபடி வந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இடத்தை சொல்கிறார். அப்படி வந்தவர் இது தொண்டர் உண்கணும் தூய நீராடுதல் வேண்டி என்று சொல்லி அடியாருடைய அன்பிலே நீராடுவதற்காகத்தான் பெருமான் மனைக்கு அமர்நீதி நாயனுடைய மனைக்கு வந்தார் என்று சொல்லி சொல்கிறார். அப்படி வந்த பெருமான் இப்போ நாயனார்கிட்ட கேட்குறார். அந்த கோவணத்தை கொடுத்த கோவணத்தை கேட்கின்ற பொழுது எந்த பாட்டு உடுத்த கோவணம் மொழி அப்படின்னு உடுத்த கோவணம் 31 தான். 32 31 உடுத்த கோவணம் மொழிய நாம் உன் கையில் தர நீர் கொடுத்ததாக உன் சொல்லும கிழிந்த கோவணம் நேர் அடுத்த கோவணம் இது என்று தண்டினில் அளவிலா எடுத்து மற்றதன் எடையிடும் கோவணம் என்றார் என்று சொல்லி, அதாவது இப்போ கோவணம் மறைச்சிட்றார் பெருமான். அப்படி மறைச்சதுனால அவர் பெருமான் தந்த கோவணத்தை மறைத்து விட்டாய் என்று சொல்லி பெருமான் நாயனார்கிட்ட ரொம்ப வழக்கிடுறார். அதாவது நல்ல கோவணம் கொடுப்பன் என்று இன்று உலகின் மேல் நான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அழகு இது என்று சொல்லி என்னுடைய கோவணத்தை கொள்வது துணிந்தோ, நீ கோவணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கோவணத்தை வாங்கி மறைச்சிட்ட என்று சொல்லி நாயனாரிடத்தில் வந்த பெருமான் சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒல்லை இங்குரு வாணிபம் அழகிதே, நீ செய்யக்கூடிய வியாபாரம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது என்று சொல்லி
எல்லையில் இவன் எரிதுள்ளினால் என வெகுண்டான் என்று சொல்லி, இப்போ எரிதுள்ளினால் போல பெருமாள் வந்து கோபமாக பேசுகிறார், கோபமாக பேசுகிற மாதிரி பேசுகிறார் நாயனார்கிட்ட. அப்படி பேசுகின்ற பொழுது நாயனார் வந்து இருக்கிறார், மழை வந்து மழை வரக்கூடிய சூழலே இல்லை, மழை வந்துருக்கு. சாமி மலையில் நடந்துட்டு வந்தார் அப்படின்னு மழை வந்துருக்கு. சந்தீஸ்வரனுக்கு இன்னைக்கு மழை பாருங்க. அப்படி மலையில் நனைந்தபடி வந்து ஈரத்தோடு சாமி கேட்கிறாரு. அப்படி கேட்கின்ற பொழுது தேடி பார்த்துட்டு வந்து இல்லைன்னு சொல்கிறார். இல்லைன்னு சொல்ற பொழுது சாமி என்ன சொல்றாருன்னா, நீ கோவணம் கொடுக்குறன்னு சொல்லிட்டு என்னுடைய கோவணத்தை மறைச்சது இது நல்லா அழகாக இருக்குது, நீ செய்யக்கூடிய வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது என்று சொல்லி பெருமானே அவர்கிட்ட அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது அப்போ வந்து என்ன சொல்கிறாரு, இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் வைக்கிறங்கிறாரு. அந்த கோவணத்துக்கு இப்போ இன்னொரு கோவணம் அவர் வச்சிருக்கிறார் பெருமான். அதனால் அந்த கோவணத்துக்கு சமமான எடையுள்ள பொருள்கள் எல்லாம், அதுக்கு சமமான எடையுள்ள கோவணம் முதல்ல கேட்குறாரு. அதுதான் இப்போ வந்து அந்த கோவணத்தை எடுத்து கொடுக்குறாரு. பெருமான் எப்படி வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். குருநாதராக வந்து ஆட்கொண்டு செயத்த பணி செய்வனி கோவணம் ஒன்றி நயத்த உந்தன நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா அப்படி பயத்தோடும் குலைந்து அடிமிசை பலமுறை பணிந்தார் என்று சொல்லி நாயனார் வந்து பலமுறை வந்த பெருமானை வணங்கி அதற்கு பிறகு அந்த பணியக்கூடிய அன்பரை பார்த்து பெருமான் சொல்றாரு, கொஞ்சம் கோபம் தணிந்த மனமுடையவராக என்ன சொல்றாருன்னா, நீ தந்தன் இப்போ எல்லாம் இந்த கோவணத்துக்கு மணி பொன்மணி எல்லாம் வச்சாச்சு. அப்படி எல்லாம் வைத்ததுக்கு பிறகு ஆடைகளும் எனக்கு என்ன பயன் தரும், அவற்றை கொண்டு நான் என்ன செய்வது என்னை என பெருமானுக்கு இந்த பொன் பொருள் இதெல்லாம் ஒன்றும் உலகப் பொருள்கள் எதுவும் பெருமானுக்கு பயன் தர போகிறது இல்லை. அதனால் அவற்றை கொண்டு நான் செய்வது என்னை, அணியும் கோவணத்திற்கு நேராக கோவணத்தை தருவதிலே சாலும். எனக்கு நான் கொடுத்த கோவணத்துக்கு அதே கோவணத்தை கொடுத்ததான் எனக்கு பொருத்தமாக இருக்கு என்று சொல்லி கேட்கிறார். அப்படி அதை கேட்ட உடனேயே மலர்ந்த சிந்தையுடைய வணிகர் ஏறு போன்ற அந்த நாயனார் வெண்மை நிறம் நிறைந்த தேவநேர கோவணத்துக்கு பிரதியாக அந்த பூந்துகள் கொள்ளுவதற்கு இசைந்தருள் செய்தீரல்லீர் ஆயின் நன்மை கொண்ட கோவணம் தருகின்ற வகைதான் யாது. ஏற்கனவே கோவணம் கொடுக்குறாரு, வேணான்னு சொல்லிடுறாரு. நான் கொடுத்ததே தான் வேணுங்கிறாரு. சரி, அப்படின்னு அந்த கோவணம் இல்லை, அதுக்கு பதிலாக நான் எப்படி கொடுக்கறது நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா சாமி தானே சொல்லணும். அதனால் அவர் தான் கோபமாக பேசுகிறவர் இப்போ கொஞ்சம் தனிந்து பேசுகிறதுனால நாயனார் கேட்குறேன். சரி, நீங்கள் உங்கள் கோவணத்துக்கு இணையாக கேட்குறீங்க, இப்போ அது காணாமல் போயிடுச்சு, அதுக்கு இணையாக நான் எப்படி கொடுக்குறதுங்கிறத நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாயனார் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், உடுத்த கோவணம் ஒழிய நாம் உன் கையில் தர நீர் கெடுத்த தாகமும் சொல்லும கிழித்த கோவணம் நேர் அடுத்த கோவணம் இது என்று தன்றினில் அளவிலா எடுத்து மற்ற இதன் எடையிடும் கோவணம் என்றார். நாம் உடுத்தியிருக்கும் கோவணம் தவிர ஒரு கோவணம் உடுத்தியிருக்கிறார். அதுபோக உமது கையிலே நாம் தர நீர் போக்கியதாக முன்னே சொல்லி அந்த கிழித்த கோவணத்திற்கு நேராக பொருந்திய கோவணம் இது. கையில் ஒன்று வச்சிருக்கிறார் தண்டில். அப்படி வச்சிருக்கிறத காட்டி எடுத்து அதற்கு இணையான கோவணம் இந்த கோவணம் என்று சொல்லி தண்டின் மேல் கட்டியிருந்தனை அவிழ்த்து எடுத்து மற்ற இதற்கு சமனாக இடையுள்ள கோவணம் விடுவீராக, இதற்கு சமமாக இடையுள்ள கோவணத்தை இட வேண்டும் என்று சொல்லி கோவணம் தான் கேட்குறார் பெருமான். அந்த கோவணத்தை நாயனார்கிட்ட கொடுக்குறார். இதற்கு இணையாக கொடுக்கணும். உடுத்த கோவணம் ஒளிய ஒரு கோவணம் பெருமான் வந்து அறையில் உடுத்தியிருக்கிறார், இன்னொரு கோவணம் கையில் வச்சிருக்கிறார். அந்த கையில் வச்சிருக்கிற கோவணத்தை எடுத்து கொடுக்குறாரு. நாம் அவிழா எடுத்துதல் நிம்மிடத்தில் நின்றது 3 கோவணங்கள், ஒன்று இடையில் நின்றது, அது அங்கு நிற்க ஏனைய இரண்டில் ஒன்று நாம் கையில் தர நீர் அதனை கெடுத்ததாக முன் சொல்லியது என்று சொல்லி அதற்கு நேராக அடுத்த கோவணம் இது என்று சொல்லி தண்டில் இருக்கக்கூடிய கோவணத்தை அவிழ்த்து கொடுக்கிறார். நீர் கொடுத்ததாக முன் சொல்லும், உண்மையில் நீர் கொடுக்கவில்லை, அதை நானே போக்கினேன் என்று சொல்லி சொல்றார். பெருமானை சொல்றார், நேர் அடுத்ததோ அது நேர சமமாக பொருந்திய என்று சொல்லி சொல்றார். மற்றிதன் எடையிடும் கோவணம், மற்ற இதற்கு நேராக எடையுள்ள கோவணம் இடு என்று சொல்லி ஒரு அந்த கோவணத்தை அவிழ்த்து கொடுக்கிறார். அந்த தண்டில் கட்டியிருக்கக்கூடிய கோவணத்தை அவிழ்த்து இதற்கு சமமான எடையுள்ளதை கொடுங்க என்று சொல்லி சொல்றார். அன்புரை என்ன சொல்றார் அப்படின்னா, நாயனாரு நன்று சாலை என்று அன்பரும் ஒரு துளை நாட்ட குன்ற வெள்ளியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார் நின்ற அன்பரும் கையினில் நெய்த கோவணத்தட்டு ஒன்றிலே இட
நிறை நிலாது ஒளிந்தமை கண்டார். அவர் சொன்ன உடனே நாயனார் பரவாயில்ல, சால நன்று என்று ஏதோ ஒரு தீர்வுக்கு வந்திருக்கிறாரு, அதனால் ஒரு மகிழ்ச்சி அவருக்கு, பரவாயில்ல ஒரு தீர்வுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி மிகவும் நன்று என்று சொல்லி இசைந்த அன்பரும் ஒரு துளை நாட்டை, ஒரு தராசு கோல் ஒன்று அங்கேயே அந்த இடத்துலையே கீழே கொடுக்குறோம். அந்த தராசு தட்டு ஒன்று நாட்டி மலையை வில்லாருடைய பெருமான் அந்த துளையின் ஒரு தட்டிலே கோவணத்தை இட்டார். 2 தட்டு இருக்கிறது, ஒரு தட்டில் சாமியினுடைய கோவணத்தை அதில் வைக்கிறார். பெருமானுக்கு கோவணமாக இருப்பது மறை 4 வான்சடராக கோவணமாய் தரித்தனங்கள் சாலையில் என்று சொல்லி திருவாசகம் நம்ம இந்த வேதங்கள் தான் பெருமானுக்கு கோவணமாக இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவணத்தை பெருமான் தட்டில் வச்சுட்டார். ஒரு கோவணத்தை தட்டில் வச்சுட்டார். இன்னொரு கோவணத்துக்கு இணையாக நாயனார் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் வைக்க போகிறார். அதான் இன்னொரு கோவணம். இன்று அன்பரும் கையில் வைத்திருந்த நெய்ததாகிய கோவணத்தை அவர் ஏற்கனவே நெய்த கோவணங்கள் வச்சிருக்கிறார். நல்ல இலையோடி நல்ல நெய்த கோவணங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார். அதாவது அதுவும் முதல்ல சொல்கிறார், இது துண்டாக வெட்டிய கோவணம் அல்ல, கோவணமாகவே நெய்யப்பட்டது என்று சொல்லி அந்த கோவணத்தை வைக்கிறார். அந்த கோவணத்திற்கு நேரான எடையாக நில்லாது ஒளிந்ததை, அது எந்த கோவணம் வச்சாலும் அதுக்கு நிறைய அந்த எடைக்கு நேராக எதுவுமே வரல. அதாவது துளை எடையிடும் என்று மறையவர் கேட்டதால் எடையிட்டறிதற்கு துளை கருவியை அங்கு நாட்டினார் என்று சொல்லி இந்த திறத்தில் கண்டும் என்றிருந்த யாவர் எதிரெளிதில் தப்புவதற்கு தந்திரம் பயின்றாலும் அவரவர்க்கும் தந்திரத்தினுள்ளே புகுந்து அவரவரது சூழ்ச்சியையும் கடந்து நின்று அருள்வது இறைவனது இயல்பு என்று சொல்லி சொல்றார். பெருமான் யார் எந்த தந்திரத்தில் இருந்து தப்பித்தாலும் அதில் இருந்தபடியே பெருமான் அவங்களுக்கு அருள்வார் என்று சொல்லி சொல்றார். இங்கு வணிகருக்கு வாணிப தொழில் புக்கு நின்று அருளியது காண்க என்று சொல்லி நம்ம எந்த நிலையில் நிற்கிறோமோ அந்த நிலையில இருந்தே பெருமான் நமக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஈங்குரு வாணிபம் அழகிது அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்கே அவர் நாட்டிய துளைதான் அவர் இதுவரை கொண்டதும் சேமித்ததுமாகிய பொருளே அன்றி அவர் தம்மையும் அவர் தாம் அறியாத நிலையில் நிறுத்த முறையாலே கொள்ளவும் நிறுத்து காட்டவும் வல்லதாயினமே திருவருட் செயலை. ஏன்னா அந்த துளையில ஏறித்தான் அவர் கைலாயமே போக போகிறார். அவருடைய மனைவி அவருடைய பிள்ளை எல்லாரும் அதில் தான் போக போகிறார். நின்ற அன்பர் அப்படின்னா கோவணம் நேர்தருளால் பிழையை நேர் செய்ய நின்ற அன்பர் என்று சொல்லி இப்போ அவர் நாயனார் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். எல்லா கோவணத்தையும் அதில் வைக்கிறார். வச்சு அது துளை நேர் நிற்கலை. நாடும் அன்புடு நாயன்மார் கழிக்க முன் வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்றொன்றால் கோடு தட்டின் மீது இட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தி. ஏன்னா எத்தனை கோவணம் வச்சாலும் நேர் நிற்க மாட்டேங்குது. அதனால் அவருக்கு கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. நாடும் அன்புடனே தாம் அடியவர்களுக்கு அளிக்கும் பொருட்டு முன் வைத்திருந்த நீடிய கோவணங்களை ஒரு அடியார்கள் வந்தாங்கன்னா கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறார். நெச கோவணம் எல்லாமே, அதாவது வெட்டுனது இல்லை, தனித்தனியாக கோவணமாகவே நெய்யப்பட்ட கோவணம். அப்படி எல்லாம் கோவணங்களை எல்லாம் முழுதும் நேராகும் என்று ஒன்றொன்றாக எடுத்து அந்த தட்டின் மேல் இடையிட அது அவற்றை கொண்டு மேல் எழுந்தே நின்றது கண்டராய். வைக்கிற தட்டு மேலேயே இருக்குது, சாமியினுடைய கோவணத்தட்டு கீழே இருக்குது. அப்படி நின்று அம்பலத்தாடும் இறைவரது திருவடிக்கு அடிமை செய்யும் நாயனாரும் அற்புதம் அடைந்து, நாயனாருக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. அதை நாடும் அன்போடு அப்படின்னார். அடியார்களுக்கு வேண்டுவது இன்னதென்று அவர்கள் சொல்லாமலே தாமே நாடி அறிகின்ற அன்பினாலே. பெருமா நாயனார் அமனிய நாயனார் எப்படின்னா வேண்டுவது இன்ன என்று சொல்லாமலே தாமே நாடி அறிகின்ற அன்புடையவர். அதனால் நாடும் அன்போடு அப்படின்னார். நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் குணத்தில் கூட சொல்வார், நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார்கள். பின்ன கேட்காமலேயே குறிப்பறிந்து கொடுக்கறது, இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கேட்காமலேயே கொடுக்கறது. அது நாயன்மார் அப்படின்னா இந்த இடத்துல தலைவர்கள்னு பொருள். இப்போ நம்ம நாயன்மார்னு சொல்கிறோம், 63 நாயன்மார்னு என்ன, அவங்க தான் நமக்கு தலைவர்கள். அவங்களுக்கு மேலே யாரும் இல்லைங்க. சாமிக்கு நாயனார்னு ஒரு பெயர் உண்டு. சாமியே நாயனார்னு சொல்லலாம். எந்த இடத்துல வருதுன்னா நம்ம கணப்பு நாயனார் குணத்தில் வருது. சாழ அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார் அப்படின்னு. கணப்பு நாயனார் அமுது படைக்கிற பொழுது சொல்கிறார், கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து போர்த்தங்கு அழகொரு பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் பழகி இனிமை பார்த்து படைத்த விரைச்சி சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார். அங்கே சாமிவே நாயனேர் அப்படிங்கிறார்.
கண்ணப்ப நாயனார் வந்து சாமியவே நாயனது. நாயனது அப்படின்னு என்னென்னா தலைவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு அதே புராணத்தில் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தல் முதலை கண்டு முடிமிசை மலரை காலால், அந்த பாட்டிலே நாயனார் அப்படின்னு சொல்லி கண்ணப்ப நாயனார் புராணத்தில் வருது. நாயன்மார் தான் தலைவர்கள். இவர் அடியார்களை தமது தலைவர்களாக கொண்டு ஒழுகி வந்தவர் என்பது அன்றியும் அடியார்களே யாவருக்கும் தலைவராவர் என்றடுமாம் என்று சொல்லுது. இவருக்கு மட்டுமல்ல, அடியார்கள் தான் எல்லாத்துக்கும் தலைவர்கள். ஏன்னா சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்பில் சொல்றார், அகில காரணர் தாழ் பணிவார்கள் தாம் அகில லோகம் ஆளற்கு உரியர் அப்படின்னு. இந்த உலகத்தை ஆட்சி செய்ய தகுதியானவர் யார் அப்படின்னா பெருமானுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார், திருக்கூட்ட சிறப்பில் சொல்றார். அதனால நாயன்மார் அப்படின்னா தலைவர்கள்னு பொருள். நாயனார் என்ற இறைவனது பெயர் அவரை அடைந்து பெற்று அவரையே போன்ற அடியார்களுக்காக வழங்குவதாம். அந்த நாயன்மார் அடைந்த போதுன்னு திரு மெய்ப்பொருள் நாயனார் குணத்திலே வருது. ஒன்றொன்று இடையிட ஒவ்வொன்றாக இட்டு காணவும். இது தொலையில் அதாவது ஒரு கோவணம் தானே அந்த பக்கம் இருக்குது. முதல்ல ஒரு கோவணத்தை வைக்கிறார், அது நேர் நிற்கலை. அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா வச்சுட்டே இருக்கிறார். அப்படி ஒவ்வொன்றா வச்சு எல்லா கோவனும் வச்சதுக்கு பிறகும் துளை நேர் நிற்கலை. அப்படி ஆடு சேவடிக்கு அடியல், இது இறைவனது அருள் விளையாட்டுகளுடைய ஐயானி, அதாவது பெருமானுடைய ஆடு சேவடிக்கு அடியல், பெருமானுடைய திருக்கூத்து ஏற்றக்கூடிய சேவடிக்கு அடியல் என்று சொல்லி சொல்றார். திருவாசகத்தில் சொல்றது இல்லைங்களா, ஐயா நீ ஆட்கொண்டரோடு விளையாட்டில் உய்வார்களுடையும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் என்று சொல்லி. இங்கு அவ்வருள் விளையாட்டில் இறைவர் நாயனாரை தலைக்கு நின்று ஏற்றி ஆட்கொள்ள திரோதமாய் நின்ற தமது அருட்சக்தியாய் பதிய நிற்கின்ற நிலையில் இதுவே விரைவில் அருட்சக்தியாக வெளிப்பட்டு நாயனாரை திருவடிக்கு வைக்கும் நிலை என்று சொல்லி சொல்றார். ஆடுகின்ற அந்த திருவடியின் அருளிற்கு அடிப்பட்டு நின்றார் என்று சொல்லி அற்புதம் எய்தி அப்படின்னா அற்புதம் அறியன் என்று திருவாசகத்தில் சொல்வது போல அற்புதம் அப்படின்னா இன்னதென்று உணர முடியாத ஒரு பெருமித நிகழ்ச்சிங்க. ஆமாம், அற்புதமோ சிவனருளோ பறவை அம்மாவை பார்க்குற பொழுது நம்பிகளுக்கு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பொருள். அதனால் பறவையாரை பார்க்குற பொழுது அவருக்கு அற்புதமோ அப்படின்ட்டு அப்புறம் சிவன் அருளோ அப்படின்றார். சிவன் அருளாக இருந்தால் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? இந்த பெருமானுடைய சிவனருள் எப்படி வேணாலும் இருக்கும். அதனால் அற்புதமோ சிவனருளோ என்று சொல்லியிருப்பார். இங்கே அற்புதம் எய்தி அப்படிங்கிற அடுத்த திருப்பாட்டில் உலகில் இல்லாதோர் மாயை கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்தில என்று அதிசயித்து அற்புதம் சொன்னார். இப்போ அதிசயம் சொல்கிறார். அற்புதப்பத்து அதிசயப்பத்துங்கிற மாதிரி. நம்ம அதிசயப்பத்தில் என்ன சார் மணிவாச பெருமான அதிசயப்பத்து சொல்கிறார் இல்லைங்களா, அது மாதிரி அதிசயம் சொல்கிறார். உலகில் இல்லாதோர் மாயை கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்தில என்று அதிசயித்து பலவும் கொண்டு துகில் பற்றுடன் விட உயர விலகு பூந்துகில் பொதிகளை எடுத்து மேலிட்டார். இப்போ கொஞ்சம் அதிசயமாக இருக்கிறவர். இது உலகத்தில் ஒரு இல்லாதது ஒரு மாயையாக இருக்கின்றது. இந்த கோவணம் ஒன்றினுக்கு அளவில்லாத கோவணங்கள் ஒப்பில்லவாயின் என்று அதிசயப்பட்டு அதன் மேலும் இப்போ கோவணத்தை எல்லாம் வச்சாச்சு. இப்போ கோவணம் எதுவும் அவர்கிட்ட இல்லை. மற்ற துகிலெல்லாம் வைக்கிறார். மற்ற ஆடைகள் பட்டாடைகள் எல்லாமே வைக்கிறார். இந்த மென் துகில்கள் பட்டுக்கள் இடையிடவும் சற்று உயர்ந்து நின்றதாகவே பின்னு விளங்கிய பூந்துகில் பொதிகள் ஆகியவர்களை எடுத்து அவற்றின் மேல் துகில், அதாவது சேலை வேட்டி என்னென்னவெல்லாம் புதிய பொருள் இருக்குது அத்தனை பொருளையும் அவர் அந்த தட்டில் வைக்கிறார். அப்போ அப்படியே இருக்குது. உலகில் இல்லது ஒரு மாயை அப்படின்னார். உலகில் காணாததாக ஒரு மாயையாக இருக்கிறது, அறிய முடியாத தன்மை பெற்றது. ஒரு கோவணத்திற்கு அளவில்லாத கோவணம் ஒப்பாக நிலையையே மாயை என்று சொல்லி நாயனார் கருதினார் என்று சொல்கிறார். அளவில்லாத அடியார்களுக்கு அழைக்க வைத்திருந்த எல்லா கோவணங்களையும் விட்டாராதலின் அழகில் கோவணம் எல்லாத்துக்கும் வச்சாச்சு. எதுவுமே அவர்கிட்ட இல்லை. அதிசயத்து உன் அற்புத உணர்ச்சி எய்தியவர் அந்த உணர்ச்சியின் காரணத்தை அறிய முயன்ற அளவில்லாத கோவணம் இவ்வொன்றுக்கு ஒவ்வாறு ஒரு மாயை என்று சொல்லி அவர் இப்போ அதிசயத்து அப்படின்னு சொல்லிக்கிறார். அதிசயம்னா என்னன்னு சொல்கிறார். இன்னதென்று கண்டு உணரும் பெருமித உணர்ச்சி என்பது உரைக்கப்பட்டது. இது அதிசயம் கண்டாமே என்று சொல்லி திருவாசகத்தில் நமக்கு அதிசயப்பத்தில் எதை அதிசயமாக நினைக்கிறார் அப்படின்னா அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே அப்படின்னு அவருக்கு அடியார்கள் கொண்டு போய் கூட்டுனது தான் மணிவாசக பெருமானுக்கு அதிசயமாக இருக்குது. ஆசைப்பத்தில் திருக்கூட்டத்தில் போய் சேர்றதுக்கு ஆசைப்படுறார்.
சரிங்களா? எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தன்னோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து ஒரு மண்ணாவதற்கு ஒரு பொறுப்படுகின்றனே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமேன. அது அதிசயப்பத்தில் அதான் சொல்றார். அடியார் கூட்டத்தில் போய் எனக்கு ஒரு வாய்ப்பு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதிசயமாக இருக்கிறார். ஆசைப்பத்தில் என் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன். இப்போ மணிவாசக பெருமானுக்கு இருக்கிறதுலே பெரிய ஆசை என்னென்னா அடியார் திருக்கூட்டத்தில் போய் சேரணுங்கிறது. அதிசயம் என்னென்னா எனக்கு கூட மண்ணில் பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே, பிறந்து இறந்து அப்படியே இருந்த எனக்கு ஒரு அடியார் கூட்டம் கிடைச்சிருது அப்படின்னு என்ன செய்ய பிறப்பு வராது அப்படின்னு நினைக்கிறேன். அது அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னா இது என்னதென்று கண்டுணரும் பெருமித உணர்ச்சி, என்னன்னு தெரியாத ஒரு பெருமிதமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அது அற்புதமும் சொல்லிட்டாரு, இங்கே அதிசயமும் சொல்லிட்டாரு. பலமும் வெண்துகில் ஈடையிட, அதாவது ஒவ்வொரு துகிலாக வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு காரணம் சொல்கிறாரு பாருங்க. ஏன் அந்த தட்டு இப்போ இறைவனுடைய தட்டு கீழே இருக்குது இல்லைங்களா? இறைவனுடைய கோவணத்தட்டு கீழே இருக்குது, அன்பருடைய தட்டு மேலே இருக்குது. அதை இறைவனுடைய தட்டு அருளுங்க, அன்பருடைய தட்டில் என்ன இருக்குது? அன்பு இருக்குது. இப்போ அன்பை தாங்கக்கூடியது என்ன? அருள். அப்போ தாங்கக்கூடிய பொருள் கீழே தான் இருக்கும், தாங்க வேண்டிய பொருள் மேலே இருக்குது. இப்போ அதுதான் தாழ்ந்தே இருந்தது அப்படின்னு சொல்லி அது காரணம் சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். முட்டில் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளொடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டொடும் புகில் அநேக கோடிகளிடும் பக்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. எடையினுடைய காரணத்தினால அது மேலே இருக்கல அடியார் தட்டு. அந்த அன்பு எப்பொழுதும் மேலே தான் இருக்குது, அதை தாங்கக்கூடிய அருள் கீழே தான் இருக்குது. அதான் அப்படி இருந்துன்னு சொல்லி சேக்கிழார் பெருமானே ஒரு காரணத்தை சொல்கிறார் நமக்கு. முட்டில்லாத அன்பருடைய, அது முட்டுன்னா என்ன? எந்த ஒரு தடையில்லாத அன்புங்க. முட்டு அப்படின்னா எந்த ஒரு தடையில்லாத அன்பு. முட்டில்லாத அன்பருடைய அன்பினை இடுகின்ற தட்டினை நோக்க முதல்வர் மட்டும் நின்ற தட்டானது அருளோடும் தாழ்வும் வழக்கால், அருளுடனே தாழும் என்றது வழக்காதலின் வட்டுக்களுடனே துகில்களும் அநேக கோடிகளாகிடவும் நாயனார் தட்டு மேற்பட்டே நிற்க அந்த மறையவரது கோவணம் மட்டும் இட்ட தட்டானது தாழ்ந்து நின்றது. அதாவது இது இங்கு குறித்த வழக்காவது அன்பர் ஒரு தட்டும் முதல்வர் ஒரு தட்டுமாக கொண்டு ஒரு துறையில் நிற்க பெற்ற போது அன்பர் தட்டில் அன்பு இடப்பெறும் சொல்றார். உரையில் சொல்றார், அதனுக்கு இறைவரது அருள் இடும் தட்டு தாழ்ந்தே காட்டும். அன்பரது உடைமை. அப்போ நாயனாருடைய உடைமை என்னன்னா அன்பு தான் உடைமை, இல்லை நமக்கு வேற என்ன இருக்குது? பெருமானுக்கு வேற ஏதாவது அவனுடைய தகுதிக்கு நாம் என்ன பொன் பொருள் ஏதாவது கொடுக்கவும் முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்? பெருமானுக்கு அன்பு மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. அதான் அன்பருடைய உடைமை அன்பு. அருள் யாருடைய உடைமை? பெருமானுடைய உடைமை. அதான் இந்த ரெண்டு நாயன நம்முடைய பரமாச்சாரியார்களுக்கு சேக்கிழார் பெருமான் சொன்னார். ஞான சம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது அருள் கடல் அப்படின்னாரு. பெருமானுடைய அருள் கடலாக இருப்பது ஞான சம்பந்த பெருமான். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமானை சொல்லுகின்ற பொழுது அன்பு கடல் அப்படின்னார். அந்த முதல் ஓமே சொன்னார் இல்லைங்களா? அப்போ ஞான சம்பந்த பெருமான் முழுக்க பெருமானுடைய அருளாகவே இருக்கிறாராம். நாவுக்கரசு பெருமான் முழுக்க அன்பாகவே இருக்கிறார். அது ரெண்டு ஓமையுமே அங்கே நமக்கு வருது. அதான் அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். அது மாதிரி இந்த இடத்துல இறைவனுடைய தட்டில் என்ன இருக்குது? அருள் இருக்குது. அன்பருடைய தட்டில் அன்பு இருக்குது என்று சொல்லி அன்பு அருள் என்பன இங்கு அன்பு கொண்டு செய்வனவும் அருளால் செய்வனமாகிய செயல்களை குறித்தன. அன்புக்கு அருள் தாழ்தலாவது அன்புடையாருக்கு அருள் கொடுத்து தாங்கி நிற்கின்ற இறைவனது தன்மையினர். அன்பு செய்யக்கூடிய அடியார்களை தாங்குவது யாருடைய கடமை? இறைவனுடைய கடமைகள். நான் அப்பர் சாமி சொல்றாரு, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது. என்ன நான் பணி செய்கிறது என்னுடைய வேலை, பணி செய்யக்கூடிய என்னை தாங்குவது உங்களுடைய வேலை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்றார். அது மாதிரி அப்ப அடியார்களுடைய அந்த அன்பை தாங்குவது இறைவனுடைய ஒரு கடமையாகவே சொல்றார். ஆமாம், தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் தொழிலே என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் சொல்றார். அது மாதிரி அதை தாங்கப்படும் பொருளுக்கு தாங்கும் பொருள் தாழ்ந்து கீழே நிற்பது ஒரு இயல்பு.
அன்புடையாரிடத்து அருளினாலே பணிந்து அருள் செய்வதும் இறைவனது இயல்பு. பாருங்க, அன்புடையாரிடத்து அருளினாலே பணிந்து அருள் செய்வது பெருமானுடைய இயல்பு. ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக என்னென்னவெல்லாம் செய்தார் சரிங்களா? தூது போனார், மனைவியினிடத்தில் தூது போனார், இறந்து கொண்டு வந்து கொடுத்தார். அது பெரிய வேலை இல்லைங்களா? அப்பர் சாமிகள் எதுவும் கேட்டதே கிடையாது. அப்பர் சாமிகளுக்கு கட்டமது கொண்டு வந்து கொடுத்தார். மதிய நேரத்தில் திருப்பைந்தீரியில் கட்டமது கொண்டு வந்து கொடுத்தார். இப்படியெல்லாம் பெருமான் வந்து அன்புடையாரிடத்து அருளினாலே பணிந்து பெருமான் அருள் செய்வான். அடியார் போல வந்து பணிந்து அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி விறகு சுமந்து பத்திரன் அடிமை என்றது வந்தியம்மை பொருட்டு வாதவூரடிகளுக்கு வாதவூரடிகள் பொருட்டுமாக மண் சுமந்து, அப்புறம் அப்பர் சாமிகளுக்கு பொதிசோறு கொடுத்தது, சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு சோறு இறந்தளித்தது, ஆளுடைய பிள்ளையாருக்கு தாளம் சிவிகை பந்தர் அளித்தது. அது மட்டுமல்ல, கல்லடியை கூட வாங்கிட்டார் இல்லைங்களா? சாக்கிய நாயனாரிட்டு கல்லால் எறிந்ததை கூட பெருமான் அவருடைய மலராக ஏற்றுக்கொண்டார். அவர் கையில் எடுக்கிற பொழுது தான் கல், பெருமான் திருவடியில் விழுகின்ற பொழுது மலராம். ஆமாம், அல்லாதார் கல்லென்பர் அரணாருக்கு அது மலராமா அப்படின்பார் சேக்கிழ பெருமான். இறைவனிடத்தில் அன்பில்லாதவங்க தான் அது கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமானுக்கு எப்படி போய் சேர்ந்துதான் அது மலர் போல போய் சேர்ந்தது என்று சொல்லி இப்படியெல்லாம் பெருமான் வந்து அடியார்களிடத்தில் அப்படி தன்னுடைய இதெல்லாம் அருள் திருவிளையாடல்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. அன்புக்கு தாமும் முதல்வனது அருளின் இயல்பு என்று சொல்லி சொல்றார். தாழ்ந்ததுன்னா தாங்கி நிற்பது, கீழ்மை தன்மையிலே பட்டதை நாம் இருவரும் பட அன்பிலே அருள் அழுந்தும் என்றும் அருளுக்கான அன்பு மேலிடும் என்றும் காண்பது மரபு என்று சொல்லி சொல்றார். எவ்வாறானும் கோவணம் நேர்ந்து மறையவனார் அருள் பெற வேண்டும் என்ற அன்பு மேலிட்டு துயிலும் பட்டு மேன்மேலே இட்டார். ஆதலில் அன்பு மேலிட மேலிட அருள் பதியும் என்றதனால் கோவணத்தட்டு பதிந்து தாழ்ந்தது. கோவணம் இங்கு நாயனாரை ஆட்கொள்ள வந்த கருவியாதலில் அருள் சொரூபம் என்பது பரிபாகம் ஏற்பட திருவருள் பதிந்தது எனவும் சொல்லலாம் என்று சொல்கிறார். அருளோடும் தாழ்வரும் வளர்த்தாளர் பரமசிவன் அடியவர்களுக்கு எளியரான் தன்மை உடையவர் என்று வேதம் முதலியவர்கள் சொல்லப்படுகின்ற முறைமையில் இன்று பரமசிவனது கோவணத்தட்டும் எளிய தன்மையுடையது போல தாழ்ந்ததென்று சொல் சாதுரியம் தோன்ற கூறினார் என்று சொல்லி சொல்றார். தன் அடியாருக்கு என்றும் வெளிவரும் பெருமை ஏழுலகம் எடுத்தேற்றும் என்று சொல்லி நம்முடைய பெரியபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று வள்ளுவ பெருமான் சொல்வார், அருளெனும் அன்பின் உளவி என்று சொல்லி. அருள் என்று சொல்வது அன்பு, அன்பனுடைய ஒரு குழந்தை தான் அருள் என்று சொல்லி. எல்லாத்துக்கும் அன்பு தான் காரணம் இல்லைங்களா? அதான் இங்கே சொல்றார். வழக்கா இது வழக்கு நியதி என்று சொல்லி அதெல்லாம் அன்பர் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் தட்டு அருளோடு தாழ்வரும் என சொல்லி சொல்றாரு. அன்புடும் என்றது இங்கே பட்டு துகிலுடன் அநேக கோடையிலும் இடமும் சொல்றார். தாழ்தல் விரும்புதல் என்று கொண்டு அன்பினை தம்மிடத்து இட்டு மேன்மேலும் ஈட்டி வைக்கும் அன்பர்பாலை தாழ்வுடையவன் விருப்பமுடையவன் சிவன் என்று உரைத்தலமாம். அன்பர்பால் பெருமான் வந்து விருப்பமுடையவன் என்று சொல்லி அடியாரிடத்தில் பெருமான் ரொம்ப விருப்பமுடையவன். அதே மாதிரி தாழ்வுடையவன். என்ன வேணாலும் என்ன செஞ்சாலும் பெருமான் ஏற்றுக்கிறார். அன்பா செஞ்சார். சுந்தரமூர்த்தி சாமிகள் பேசாததான், எப்படி பேசினாலும் கூட அவர் என்ன பெருமான் தன்னுடைய அன்பின் மூலமாக ஏற்றுக்கொள்கிறார். தலைச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே அப்படின்னு சொல்லி பிள்ளையார் பாடுறார். பிள்ளையாருடைய தேவாரத்திலேயே அந்த மாதிரி ஒரு சில தேவாரம் தான் வரும். தலைச்சங்கை கோயிலை கோயிலாக தாழ்ந்தீரே அப்படின்னு சொல்லி சொல்றதையும் பெருமான் ஏற்றுட்டார். முட்டில் அன்பர் அன்பு முட்டிலர் என மாற்றிக்கொள் என்று சொல்லி அன்பினால் புரியும் செயல் நேரில் செல்லுகைக்கு இடையூறு வரினும் தம் பணிக்கு முட்டு வாராது எவ்வாற்றானும் செய்து கொள்ள வல்லராய் அன்பு செலுத்துபவர். அவர்கள் வந்து எந்த நிலையிலையும் வந்து பணி செய்யறதுல வந்து அவங்க எந்த ஒரு துன்பமும் அவங்களுக்கு இடையூறு வராது. அன்பர் அப்படிங்கிறது இந்த அன்பர்களின் புதுமை குறித்தது. முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளுடன் தாழ்வு என்பது ஒரு புறம் அன்பர் தட்டிலே அன்பரது அன்பு இடப்பெறும், மற்றொரு புறம் முதல்வரது அருள் மட்டும் உள்ளதாம். அன்பர்கள் ஆவார் தாம் இயல்புடைய உள்ளத்தில் அன்பு செய்யப்பட்ட இறைவனையும் கொண்டு விளங்குவர். எனவே அன்பர் என்பதனால் அன்பரும் இறைவரும் இருவராவர். இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அந்த அன்பர் தட்டில் வந்து இதாங்க இறைவனுடைய அருள் தட்டில் அருள் மட்டும்தான் இருக்குது. அன்பர் தட்டில் ரெண்டும் இருக்குதான். அன்பும் இருக்குது, இறைவன் தானே. அங்கே அன்பர்கள் எப்படி மனசுக்குள்ளே யாரை வச்சிருக்காங்க? பெருமானுடைய திருவடி தான். அதனால ரெண்டும் இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி சொல்றார். ஞானசம்பந்த பெருமான் புராணத்தை நமக்கு மேற்கோளாக கொடுத்திருக்கிறார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும்
அப்போ அன்பு நிலை மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம். அதாவது அடியாருடைய அன்புல என்ன இருக்குது அப்படின்னா, இறைவனிடத்தில் அன்பும் இருக்குது, இறைவனுடைய அருளும் அங்கே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, ஞானசம்பந்த பெருமான் காலத்தி போகிறார். காலத்தை சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்கிறார். அப்படி கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்கிற பொழுது அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, கண்ணப்ப நாயனாருடைய திருவுருவத்துக்குள்ள காலத்தினார் தெரிஞ்சார். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ அடியாருடைய அன்புல என்ன இருக்குது, பெருமானும் அங்கே இருக்கிறார். அதான் அந்த பாட்டு, உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அன்பு நிலை மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றிச்சங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க அப்படின்னு. இப்போ கண்ணப்பரை பார்த்தா நமக்கு கண்ணப்பர் மட்டும் தெரிவார் இல்லைங்களா. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு யார் தெரிஞ்சா, காலத்தினாலும் தெரிஞ்சார். அப்படி தெரிஞ்சதுனால என்ன ஆச்சு அவருக்கு, பள்ளத்தில் உருகுணர்வோல் பாய்ந்துலியே அப்படின்னார். அப்படி பள்ளத்தை நோக்கி பாயக்கூடிய வெள்ளம் போல கண்ணில் அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் வந்து தான் ஞானசம்பந்த பெருமானும் பல முறையும் விழுந்தெழுந்து வணங்கினார். அது எப்படி அந்த இது நம்முடைய திருவாசகத்தில் வருது இல்லைங்களா, பள்ளந்தால் ஒரு குணலின் கீழ் மேலாக பதைத்துருகும் அவனுக்கு என்னை ஆண்டாய். அதே மாதிரி அந்த இடம் வருங்க. அந்த பெரிய புராணத்தில் அப்படியே சொல்றார், பள்ளத்தில் உருகுணர்வோல் பாய்ந்திலேயே வள்ளி பரிந்தளித்த ஞானவார் அமுதம் உண்டார், பல முறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னார். பெருமானை வணங்கினதை விட ஒரு முறை தான் வணங்கினார்னு சொல்றாரு. கண்ணப்புறம் வணங்கினது பல முறையும் வீழ்ந்தெழுந்து வணங்கினார் அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம், அங்கே சாமியை அவர் பார்த்துருக்கிறார். திருமுந்தன் அதான் சொல்லுது, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமி. படமாட கோயில் நடமாட கோயில் நம்ப படமாட கோயில் பகவர்க்கதாமி அப்படின்றார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, நடமாட கோயில் நம்பர் கொன்றியில் படமாட கோயில் பகவர்க்கதாமே அப்படிங்கிறது அந்த கடைசி ரெண்டு வரி இல்லைங்களா. முதல் வரி வந்து பகவர்க்கதாமே. ஆமாம், ஆண்டவனுக்கு செய்கிறது அடியாருக்கு வந்து சேராது அப்படிங்கிறார். அதை வாரியார் சாமியோட அது அவருடைய கருத்துரையில், போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போட்டால் தபால் பெட்டிக்கு வராது, பெட்டியில் போட்டால் போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். அது அன்பு அருளை ஈனும் தாய் என்பர் திருவள்ளுவர். வள்ளுவ பெருமான் என்ன சொல்ற, அன்பு அருளை ஈனக்கூடிய தாய். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா அன்பு தான் என்று சொல்றாரு. ஆதலின் அன்பர் தட்டில் அன்பரும் முதல்வருமாக அன்பும் அருளும் என்ற இரண்டும் நிற்க மற்ற தட்டிலும் முதல்வரும் அவரது அருளும் தட்டில் நின்றன என்று சொல்லி, எனவே இரண்டிற்கு ஒன்று தாழ்ந்தது என்று சொல்லி ஒரு கருத்து என்று சொல்லி, அன்பருக்கு தாளும் தன்மை ஆண்டான் ஆகிய பரமசிவத்தின் மட்டில் உண்டு என்பார் முதல்வர் மட்டில் நின்ற தட்டு என்று சொல்லி காஞ்சிபுரம் வித்வான் சபாபதி முதலே அவருடைய குறிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்போ நாயனாருடைய அன்பை அருள் என்று சொல்லக்கூடிய அந்த அருளானது தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன் தூணருந்துகில் வறுக்க நூல் வறுக்கமே முதலா வானம் இல்லென குவிக்கவும் தட்டின் மட்டிதுவால் ஏன என்றனம் இடப்பெற வேண்டும் என்று இறைஞ்ச ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்தனர் முன். இவ்வாறு இந்த தன்மையை பார்த்து என்ன வச்சாலும் தட்டு கீழே வரமாட்டேங்குது. அதனால அடியாராகிய நாயனர் அந்த அந்தனர் முன்னே இத்தட்டிலே தூய நல்ல துகில் வர்க்கங்களையும் அவற்றின் காரணமாகிய நூல் வர்க்கங்களையும் முதலாயின அளவில்லாதவற்றை மேன்மேல் குவித்திடவும் தட்டின் அளவு இதுவாய் நின்றது. எத்தனை வச்சாலும் தட்டு அப்படியே கீழே வரவே இல்லை. இனி ஏனையவாகிய எனது தனங்களையும் அடியே நீ தட்டில் நேர்வரிட தேவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்குறார். சாமி இருக்கிற துணியெல்லாம் வச்சாச்சு, இனி மற்ற செல்வங்கள் எல்லாம் இருக்கு, நகை பணம் அப்புறம் என்ன வெள்ளி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சாமி என்ன செய்ய போகிறார், அதையும் வைக்க சொல்ல போகிறார். அதான் இத்தட்டிலே நேர்வரை இட தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனை என்றன இடம்பெற வேண்டும் என்று இறைஞ்சு என்று சொல்லி சொல்கிறார். அஞ்சு மறையவர்களால் பட்ட பிழை, அதாவது நம்ம என்னன்னா அருள் அன்புன்னு சொன்னாலும் நாயனாருக்கு ஒரு பயம். அவருக்கு என்னென்னா இப்போ அவருக்கு இணையாக அவர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு பயம். அதான் அஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தனர் நாயனார் வாழ் வெளிப்பட செந்தன்மை செய்யும் எல்லை அணுகியதான் அந்தனர் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னார்.
இந்த இடத்துல வந்து அந்தணன் சொன்னது நாயனார் தான் சொல்றார், இறைவனை சொல்றார். அந்த அந்தணர் முன்னே என்று சொல்லி இறைவனை சொல்றார். நாயனார்கள் வெளிப்பட செந்தன்மை செய்யும் எல்லை அணுகியனால் அந்தணர் என்று சொல்லுங்கள். தூய்மை கலப்பில்லாமை என்று சொல்லி எல்லாத்தையும் இப்போ வச்சுட்டார். சாமிகிட்ட கேட்குறாரு, மங்கை பாகரா மறையவர் மற்றதற்கு இசைந்து இங்கு நாமினி வேறொன்று சொல்லுவது என் கொல் அங்கு மற்றுங்கள் கடன் உங்கள் தனங்களின் ஆகிலும் இடுவீர் எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது என்றால் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு கோவணம் நேரம் நின்னா சரி, உடைய செல்வத்தை எல்லாம் வச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி அப்படின்ட்டார். மங்கையை பாகமாக உடையவராகிய மறையவர் அதற்கு இசைந்து நாம் இனி வேறு ஒன்று சொல்ல என்ன இருக்கிறது, சொல்வதற்கொன்றும் இல்லை. அதனால் மற்றுமுள்ள உங்கள் தனங்களில் உள்ளவற்றை ஆகிலும் இடுவீராக, உங்களுடைய செல்வம் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வையுங்க. எவ்வாற்றானும் எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது ஒன்று தான் நாம் வேண்டுவது. என்னமோ செஞ்சுக்கோ, ஆனால் என்னுடைய கோவணம் நேர் நிற்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். மங்கை பாகராம் மறையவர், இதுவரை சடையும் கடையும் மறைத்த பிரம்மச்சாரியாக மறையவர் என்று குறித்த ஆசிரியர் இங்கு மங்கை பாகராம்னு சொல்றாருங்க. ஏன்னா பிரம்மச்சாரியாகியவர் தாம் மறைத்த மங்கை பாகத்தை இனி விரைவில் மேற்கொண்டு இல்வாழ்வாராகிய நிலையில் வெளிப்படுகின்றார். ஏன்னா இனி அருள் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ இதுவரைக்கும் எல்லாம் மறைச்சிட்டு வந்தார், சடை எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்தார். இனி அருள் செய்ய வருகின்ற கூட எப்படி வருவார்? இடப வாகனத்தில் வருவார், உமையம்மையோடு வருவார். ஏலவார் குழலால் தம்மோடு இடப வாகனனாய் வந்து கிளையான்குடி மாறனாயன் மனத்தில் வரும். அதனால் இப்போவே மங்கையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மங்கை ஏன்னா இதுவரைக்கும் சொல்லலை, இப்போ மங்கை பாகராம் மறையவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுவரைக்கும் பிரம்மச்சாரியாக தான் வந்தார். மங்கை பாகமே அருள் சக்தி பதிந்த நிலை என்பதும் குறிப்பு என்றவர் இப்போது அருள் சக்தியும் தாமும் கூடிய நிலையின் அடிமை குறிக்க பன்மையால் கூறியவாறு என்று சொல்லுகிறார். அதாவது திரோதான சக்தியும் தாமுமாகிய பன்மையில் வந்ததும் காண்க. இவ்வாறே உங்கள் தனம் என்ற பன்மை நாயனார் மனைவியார் புதல்வர் அனைவர்கள் மூவரும் அனிமையில் அருள் வரும் நிலையினை குறிப்பால் உணர்த்துவதும் காணப்படும் என்று சொல்லி சொல்றார். சொல்லுவது என்கொள் அப்படின்னா உமக்கு இங்கு நான் சொல்ல வேண்டுவது இல்லை, இப்போது சொல்லாமல் நீரே அறிந்து கொண்டீர் என்பது கருத்து என்று சொல்லி சொல்றார். அங்கு மற்ற உங்கள் தனங்களின் ஆகிலும் அப்படின்னு சொல்லி, அதாவது தம்முடையதான சிவச்சார்பு அங்கு வேறாகிய மாயா உலகம் அங்கு சேமை சுற்று என்று சொல்லி சொல்றாருங்க. கோவணத்திற்கு எவ்வாற்றானும் தொடர்பு கொண்டு இனமல்லாவிடனும் அவற்றில் ஆகிலும் ஏனைய என்று சொல்லி எப்படியாவது அது நேர் நின்றால் போதும் என்று சொல்லி பெருமான் சொல்றார். நல்ல பொன்னோடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் புணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவரிட இடக்கொண்டே மழுகு தட்டு மீதெழுந்தது வியந்தனர் மன்னோர். நல்ல பொண்ணுடனே வெள்ளியும் அதே மாதிரி நவமணி தொகுதிகளும் வெள்ளி அதே மாதிரி நகைகள் எல்லாம் போடுறாரு. மற்ற தனி உலோகங்களும் பல வகையான பொருள்களும் புணர்ச்சி உலோகங்களுமாக அளவற்ற பொருள்களை அவர் சுமந்து வந்து அந்த தட்டிலை இடையிட அது அவற்றை தன்னுள் கொண்டே நிறைவுடையதாயும் மேலெழுந்தபடியே நின்றது. உலகத்தார் அதை கண்டு வியப்படைந்தனர். எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரே ஒரு கோவணம் தான் அந்த தட்டில் இருக்கு, அது கீழே இருக்கு, மேலே எத்தனை பொருள் வச்சாலும் அந்த தட்டு மேலேயே இருக்குது என்று சொல்லி எல்லாம் அதிசயமாக பார்க்குறாங்க. நல்ல பொன்னோடு மற்ற உலோகங்களையும் அதில் வைக்கிறார். பொன்னோடு வெள்ளியும் அப்படின்னு பொன்னிலும் வெள்ளி தாழ்ந்ததாயினும் அதனோட ஒரு சொல்கிறார். நவமணி திரளும் பொன்னினை அடுத்து வரக்கூடிய மணிகள் முதலை எல்லாவற்றையும் வைக்கிறார். நவமணிகள்ங்கிறது கோமேதகம், நீளம், பவளம், அப்புறம் புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஏன்னா அவர் பெரிய வியாபாரி, அதனால் தனவந்தர், அதனால் அவர் வீட்டில் எல்லாமே இருக்கு, எல்லா பொருளையும் வைக்கிறார். ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்கும் அடியார்களுக்கு நின்றவரை நாயனார் கோவண நிறைகாணும் இடத்து விலையும் மதிப்பும் குறிக்கொள்ளாத நிறைவுன்றனையே குறித்தார் என்று சொல்லி யார்கள் எப்படி இருப்பாங்க திருக்கூட்ட சிறப்பு நமக்கு சொல்கிறார் இல்லைங்களா. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஆனால் இங்கே என்னென்னா அதெல்லாம் அவர் மனசில் வைக்கல. எப்படியாவது அந்த கோவணம் நேர் நின்று அந்த வந்தவர்கிட்ட நம்ம அவருடைய ஒரு கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கிறார். அதனால் எல்லாம் வைக்கிறார். எல்லையில் பொருள் அப்படின்னார். வாணிபத்துறையில் வேறு நாடுகளிலிருந்து வரும் பொன், மணி, துகில் எல்லா பொருள்களையும் அதில் வைக்கிறார். மீது எழுந்தது மேல் எழுந்தபடியே நின்றது என்று சொல்லி காரணம் அறியாத பெரும் செயலை கண்ட போது உள்ளதான் ஒரு வியப்பு. முதல்ல அற்புதம்னாரு, இப்போ அப்புறம் அதிசயம்னாரு, இப்போ வியப்பு.
நாயனாருக்கு பெரிய வியப்பால். தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவணம் இடும் செழுந்தட்டுக்கு அவனிமேல் அவர் நீதியார் தனமெலாமன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழோ அப்படின்னா, தவத்தால் நிறைந்த நான்மறை பொருளாகும் நூல்களினால் அமைந்த சிவபெருமான் விரும்பியதாய் செழும் தட்டிலிட்ட கோவணத்துக்கு, அதாவது நான்மறை பொருளாகும் நூல்களில் அமைந்த பெருமான் விரும்பியதாய் செழுந்தட்டில் இட்ட கோவணத்துக்கு இந்த ஒரு பூமியில் அவர்நீதியாரது தனங்கள் மட்டுமே என்று எல்லா புவனங்களும் நேரிருக்க மாட்டாய் என்று சொல்வதும் அதற்கு ஒரு புகழாகுமோ? ஆகாது. இந்த நாயனாரிட்ட பொருள் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு எந்த ஒரு பொருளும் அதுக்கு இணையாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே மறைகளே கோவணமாக இருப்பது, அது பெருமான் விரும்பி அணியக்கூடியது. அதனால் அதுக்கு இணையாக எத்தனை பொருள் வச்சாலும் அதுக்கு நிகராக சொல்ல முடியாது என்று சொல்கிறார். தவத்தால் நிறைந்த நான்மறை பொருள் என்று சொல்லி, தவமானது நிறைவு பெற்ற தவம் நிறைந்த வழியே மறைப்பொருள் பெறப்படும் என்று சொல்லி, அப்படி சிவனது கோவணத்து நூலிலைகளால் ஆனவை மறைப்பொருள் நூல்களையாம் என்று சொல்லி, அதாவது அந்த கோவணமானது பெருமான் அணியக்கூடிய கோவணம் மறைப்பொருளாலான நூல் இலை என்று சொல்கிறார். அவனிமேல் அவர்நீதியாரவை தனபல இந்த பூமியாக ஒரு சிறு அண்டத்திலே ஒரு மிகச்சிறிய அளவினதாகி அவர்நீதியார் தம்முடைய என்று கருதியிருந்த எல்லா தனமும் வைத்து அதை நேர் நிற்கலை என்று சொல்றார். புவனம் யாவையும் என்று சொல்றார். என்பது புகழும். இது ஒரு புகழ்ச்சி பார்ப்படுமோ படாது என்பது குறிப்பு. புகழ்ச்சி ஒன்றற்கு சிறப்பும் பெருமையும் தருவதோர் இயல்பு. இது ஒரு புகழாக கூறும் தகுதியான பொருள் என்று ஒரு பொன்னளவு கொண்டதொரு பொருள் 1000 பொன்னளவு கொண்டதற்கு நேராகாது என்று சொல்லி சொல்றார். இது எத்தனை பொருள் வச்சாலும் அதுக்கு நேராக சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்றார். நிலைமையை மற்றது நோக்கிய நிகரிலார் நேர் நின்று தொலைவில் பகரென ஒன்றும் ஒளியாமை உயிர்த்தொழிந்தேன் தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது உன் அருள் என தொழுதார். எல்லாம் பொருளும் வச்சாச்சு, ஒன்று வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நான் என்னுடைய மனைவி மகன் நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம், நாங்களும் ஏறிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அதனால் பொருள் இல்லாதனால சரி நாங்களும் அதில் ஏறிக்கலாமான்னு சொல்லி, அப்போ எவ்வளோ பெரிய துளையை நட்டிருப்பான்னு தெரியல இல்லைங்களா? பொருள்லாம் வச்சு எல்லாத்தையும் கொள்ளுது அப்படின்னா, இப்போ அவர் கேட்குறார், நாயனார் கேட்குறார், மற்ற அந்த நிலைமையை நோக்கி நிகரில்லாதவராகிய நாயனார் நிகரில்லார் நேர் நின்று தொலைவில் அப்படி கேடில்லாத பலவையாகிய தனங்களையெல்லாம் ஒன்று கூட விடாமல் தட்டிலே இட்டு முடித்தேன். தலைவரே, தலைவாங்கிற தலைவர் பெருமான் நமக்கு தலைவர், நாயனார் அப்படிங்கிறதும் தலைவர் தான். தலைவரே யானும் எனது மனைவியும் சிறுவனும் அந்த தகுமேல் துளையிலையிட ஏற்படுவதற்கு ஒரு அருள் இருப்பதாக என்று சொல்லி இப்போ தொழுது வணங்கி சொல்றாரு. அதாவது நோக்கிய நோக்கம் என்று சொல்லி கூர்ந்த பார்வை அப்படின்னு சொல்லி சொல்றார். நிகரில்லா, அதாவது நிலைமை மற்றது நோக்கி நிகரில்லா நேர் நின்று அப்படின்னு சொல்லி, பொருட்சார்புகள் யாவும் நேர்நிலாத ஒளிந்தவை உணர்ந்தனர். உணர்வே அந்த போதத்தினை ஒழித்து எந்திய உயிர் சார்புகளை நேர்தல மனத்தில் எட்டுகின்றார் என்ற மனநிலை குறித்தது. இப்போ பொருட்சார்பெல்லாம் சாமிக்கு ஒரு பொருட்டே இல்லை. இப்போ எதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு உயிர் சார்புக்கு வந்துட்டார். அவங்க 3 பேர் ஏறி நிற்கிறாங்கன்னு என்ன, பெருமானுக்கு தன்னை ஒப்புவிக்கிறாங்கன்னு அர்த்தங்க. பெருமானுக்கு வேற ஒன்றும் உலகப் பொருள்கள் எதுவும் அவனுக்கு தேவையில்லை. என்ன வேணும்? நம்மளுடைய அன்பு தான் பெருமானுக்கு வேணும். அதை உயிர் சார்பாகிய அன்பு தான் தேவைப்படுது. இப்போ நாயனார் அதை உணர்ந்துட்டார். சரி, எத்தனை பொருள் வச்சாலும் நீ இப்படி தான். அதனால் நம்மளே பெருமானுக்கு அதான் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலங்கிறதான நமக்கு மணிவாசல் பெருமான் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்மளே பெருமானுக்கு நம்மளை முழுவதும் ஒப்படைக்கிறது தான் உண்மையான ஒரு வழிபாடு. அதனால் அந்த இதுக்கு வந்துட்டார். இப்போ உளவு அப்படின்னா கெடுதல் உளவில்லாத தனம் என்றது இதுவரை அதை எண்ணி தீர்ந்தது என்று சொல்ல இயலாதபடி மிகுந்திருந்த தனம் சிவனடியார் பெற்ற தனமாய் இருந்தன, சிவன்பால் கொடுக்கப்பெற்றன. கேடிலானுடைய ஆயினமையன் இவையும் கேடிலாத ஆயின் என்று சொல்லி ஒழிந்தனுடனே இட்டு முடிந்தேன், இருக்கிறதெல்லாம் அவ்வளோதான் தீர்ந்தேன் என்று சொல்லி சொல்றார். தலைவா யான் எனது என்ற அற்ற இடமே திருவடி என்றபடி இங்கு எனது என்பதற்கு யான் என்பது விட்டமையால் திருவடி தோன்றிற்று என்று சொல்லி சொல்றார். அதாவது யான் என்று சொல்லுவது ஒரு பற்று,
அகப்பற்று, எனது என்று சொல்லுவது புறப்பற்று. அது ரெண்டும் இல்லாத இடம் தான் பெருமானுடைய திருவடி. இப்போ நாயனார் பெருமானுடைய திருவடியில் நிலைத்து நிற்கிறார். அதான் அடியை தலையின் மேல் கொள்ளப்படும் திருவடி தோன்றவே தான் அடிமை என்பதும் தோன்றிற்று. அதனால் இங்கே தலைவா அப்படின்னு சொன்னார். தலைவன்னா அவர் தலைவர், நம்ம அவனுடைய அடிமை இல்லைங்களா. யானும் எனது என்று ஒளிந்தேனாக என்று சொல்லி என் மனைவியும் சிறுவனும், மனைவி முன்னரும் அவர் மூலம் சிறுவனும் வருதலில் அது முறையாக சொல்லியிருக்கார். மனைவி தமது உயிர் சார்பாதலில் என் மனைவி என்று குறித்தாசை, சிறுவன் இருவர் சார்பாதலும் பாலா கூறினார் என்று சொல்லி மனைவி உயிர் சார்பான் கணவனுக்கு. அதனால் அது எனது மனைவின்னு சொல்கிறார். மகனை எனது மகன் சொல்லலை, சிறுவன் அப்படின்ட்டார். ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவானது குழந்தை. அது கூட நுட்பமாக சேக்கிழ பெருமான் கொண்டு வர்றார். எனது மனைவின்னு சொன்னார், உயிர் சார்பாகிய மனைவி. குழந்தை சொல்லப்படுது சிறுவன் அப்படின்னு சொல்லி வாலா கூறினார் என்று சொல்லி சிவமணிய உரையில் சொல்கிறார். ஒவ்வொரு சொல் கூட பெரியவங்க அப்படி அதை அனுபவிக்கிறாங்க. சிவகுணியை அப்படி அனுபவிக்கிறாங்க. என் மனைவி என்று சொல்லி. அதுவும் திருத்தொண்ட நாயனார் குணத்தில் ஒரு மாற்றம் வரும். எப்படின்னா, அந்த பொன் பொருளெல்லாம் கொடுத்தா, பணம் கொடுத்தா குழந்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. எப்படி நீங்கள் 5 வயது சிறுவன் ஒரே ஒரு குடிக்கு ஒரு மகனாக இருக்கக்கூடிய குழந்தை எப்படி பெற போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவர் பாட்டுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நிரம்ப நிதி கொடுத்தா குழந்தை கொடுத்துருவாங்க. அம்மா ரொம்ப புத்திசாலி, திருவெண்காட்டுனாங்க, கொடுத்துருவாங்க. தாய் பிடிக்க தந்தை அறிவாங்களாம். அது 3 மனம் உவந்து, அது வேற ஒரு கண்டிஷன் இருக்குது. 3 பேரும் மனம் உவந்து அறியற பொழுது சிரிக்கணும், குழந்தை சிரிக்கணும், அறியற அப்பா சிரிக்கணும், பிடிக்கிற தாயை சிரிக்கணும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொன்னார்னா அவர், நீ பயன்தான் தன்னை அழைப்போம் அப்படின்னு. அந்த இடத்துலையே பற்று போயிடுச்சு. நம்ம பெற்ற பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லலை. அப்போவே சிறுத்தொண்டர் சொல்ல, நீ பயன்தான் தன்னை அழைப்போம் அப்படின்னு. நீ பெற்ற பிள்ளையை போய் பள்ளிக்கூடத்தில் போய் கூட்டிகிட்டு வரேன். அதான் நாயனாருடைய பெரிய வேலை. அந்த இடத்துலையே அவருக்கு பற்று போயிடுச்சு. அப்புறம் எங்கே போய் அவருக்கு பற்று இருந்தது, அழைச்சாரு வரல, பற்று இல்லாத அழைச்சாங்க அம்மா, அதனால் அதெல்லாம் சொல்லவே கூடாது. அந்த கடைசியாக அந்த தலை அறியற பொழுது கூட சேக்கிழ பெருமான் சொல்கிறாரு, அந்த இடத்துல உலகியலை வென்ற தாதையார் தலை அறிவார். உலகியலை வென்ற தாதையார் அப்படின்றார். திருத்தொண்ட நாயனார் மாதிரி பற்று இல்லாதவங்க யாருமே கிடையாது. குழந்தைய போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன உடனே கூட நம்ம குழந்தைன்னு சொல்லலாம், நீ பயன்தான் தன்னை அழைப்போம் அப்படின்றார். கடைசியாக வந்தவர் சொல்கிறாரு, மாறில் மகவு வெற்றீரில் மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னாரு. அந்த சொல்ல அப்படியே போட்டார், மைந்தா வருவாய் அப்படின்னாரு. அவர் சொல்ல அப்படியே போடுறாரு. வந்த குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்குறாரு. மாறில் மகவு வெற்றீரோல் மைந்தன் தன்னை அலையும், மைந்தா வருவாய் அப்படின்னாரு. அப்புறம் அம்மா அப்போ போய் தையலாரும் தலைவர்கள் நிற்பார். குழந்தை வரலின்னு எந்த இடத்துலையும் சேக்கிழ பெருமான் பதிவு செய்யலை. குழந்தை வரலின்னு எங்கேயுமே இல்லை புராணத்தில். தையலாரும் தலைவர் மணி நிற்பாராய், செய்யமணியை சீராலா சிவனார் அடியார் உண்டு யாம் உயும் வகையால் அழைக்கின்றார் வாராய் அப்படின்னு சொல்லி ஓலமிட அப்படின்னு சொன்னால் குழந்தை பள்ளியிலிருந்து வர மாதிரி வந்தது. இதை வச்சுட்டு சும்மா பேசுகிறவங்க அவர் மைந்தான்னு சொல்லி பற்றோடு அழைச்சாரு, அதனால் வரல. அம்மா செய்யமணியை சீராளன்னு சொல்லி அழைச்சாங்க, அதனால் குழந்தை இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. சிவகணிய உரையிலே எழுதியிருக்கிறார், சிவகுற்றம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ஆனாலும் பேசுகிறாங்க. அது பெரியவங்க பண்ணுறாங்க. நாயன்மார்கள் மாதிரி நம்ம வாழவே முடியாது. அவங்களுடைய நிலைப்பாடே வேறைங்க. நம்மளெல்லாம் எங்கே இருக்கிறோன்னா அவங்க எங்கே இருக்கிறாங்க. அவங்க கால் தூசு கூட நம்ம போட முடியாது. நம்ம தொண்டு செய்கிறோம், அவங்களுடைய பெருமைகளை அப்படியே கொஞ்சம் நம்ம பேசிக்கிறோம் வழியாக. அவங்கள மாதிரி மேலே நம்ம வாழ்ந்து காட்டவே முடியாது. மனித நாயனார் இருக்கிறாருன்னா அவர் எந்த நிலையில் நின்று பணி செஞ்சார் அப்படிங்கிறது சாமிக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். கருப்பநாயனாருடைய புராணத்தை தோற்றுவாய் செய்கிற பொழுது ஏனாதி நாயனார் புராணத்தில் கடைசி பாட்டில் வருங்க, தம்பெருமான் சாத்தும் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிருந்தி கும்பர்கிறான் காலத்தில் உத்தமருக்கு பணி செய்யும் நம்பெருமான் செய்தபடி நாம் தெரிந்தவாறு உரைப்போம் அப்படின்னார். கண்ணப்ப நாயனாருக்கு காலத்தினாதருக்கு இருக்கக்கூடிய அன்பு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறார். சேக்கிழ முழுசும் சொல்ல முடியாது அப்படின்றார். அது சிவகுணை உரையில் எழுதுவார், அன்பின் திண்மை அப்படின்பார். திண்ணனார் அப்படின்னா என்னென்னா அன்பின் திண்மை, காரண பெயர் அப்படின்பார். குழந்தை கனமாக இருந்தால் அதனால் திண்ணனார் பேர் வச்சாரு நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் சிவகணை உரை அப்படி இல்லை, அன்பின் திண்மை அப்படின்பார்.
அவர் எவ்வளோ அன்பு வச்சிருந்தாருன்னு காலத்தினாதருக்கு தான் தெரியும். காலத்தினாதர் எவ்வளோ அன்பு வச்சிருந்தாருன்னு கண்ணப்பநாயனாருக்கு தான் தெரியும். அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. 186 பாட்டு சொல்கிறாரு. ஆனால் நாம் தெரிந்தவாறு உரைப்போம் அப்படிங்க, அது தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம அவங்களோட நிற்க முடியாது. பாருங்க, சிறுவன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டார். மனைவியை சொல்லுகின்ற பொழுது என் மனைவி அப்படின்னு சொல்றார். என் மனைவியும் அப்படின்னு சொல்றார். ஒரு பாட்டு பார்க்கலாம். ஒரு பாட்டு. பொச்சமில் அடிமைத்திறம் புரிந்தவர் எதிர்நின்றச்சம் முறைத்தலும் அங்கணர் அருளால் நிச்சயித்தவர் நிலையனை துளையதும் சலத்தால் இச்சலக்கில் நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார். சாமி இசை தெரிவிச்சார். சரி, நீங்கள் 3 பேரும் துளையில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி இசை தெரிவிச்சார். குற்றமில்லாத அடிமைத்திறத்தினையே புரிந்த நாயனார் எதிரே நின்று தம் முன்பு அச்சமுறை இவ்வாறு சொல்லணும். அதான் பொச்சமில் அடிமைத்திறம் புரிந்தவர் அப்படின்னு, எந்த ஒரு குற்றம் இல்லாத நாயனார் அப்படி நாயனார் சொல்லணும். அங்கனராகிய மறைவர் அருளினாலே அவரது நிலையினை நிச்சயித்து துளை என்கின்ற முன்னிலையால் அவர்களை இந்த தலக்கிலிருந்து ஏற்றுவாராய். அவரும் மனைவியார் மைந்தரும் துளையில் ஏறுவதற்கு இசைந்தார் என்று சொல்லி 2 பேர், அந்த 3 பேரும் துளையில் ஏற போகிறாங்க. ஏறுறவங்க மாதிரி இறங்குறதே இல்லை இல்லைங்களா? ஏறுறவங்க ஏறினது தான், துளையோடவே அப்படியே மேலே போக போகிறாங்க. துளையும் சேர்ந்து மேலே போகுது. ஏறுறவங்க ஏறினவங்க தான், மீண்டும் இறங்குறது இல்லை. பொச்சமில் அப்படின்னா குற்றமில்லாத அடிமைத்திறம், அடிமை செயல் வகை. இந்த அடிமை செயல் வகை, அடிமைங்கிறது ரொம்ப முக்கியம் பெரிய புராணத்தில். இளையான்குடி நாயனார் குணத்தில் அதுதான் சொல்லுவார். அதாவது அம்பலத்தில் நின்று ஆடுவார் அடி சூடுவார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, அடிமைத்திறத்தின் உயர் சார்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லுவார். அடிமைத்திறத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் நின்றாராம் யார்? இளையான்குடி நாயனார். அம்பொன்னீடி அம்பலத்தில் நின்று ஆடுவார் அடி சூடுவார், இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடி பரி மாறநாயனார்னு வரும். அதில் வரும் பாருங்க, அடிமைத்திறத்தின் உயர் சால்வு நேர்மை தரித்துள்ளார் அப்படின்னு சொல்லுவார். இளையான்குடி நாயனார் குணத்தில் முதல் பாட்டே அதுதான். அந்த அடிமைத்திறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அதான் ரொம்ப பெரிய புராணத்தில் அடிக்கடி சொல்லப்படும். இதுலேயும் சொல்றாரு பாருங்க, பொச்சமில் அடிமைத்திறம் அப்படின்னா, அடிமைத்திறங்கிறது அந்த அடிமை செயல் வகை என்று சொல்லி சொல்றாரு. முன்பு அச்சமுறை என்று சொல்லி சொல்றார். அங்கடன் நிச்சயத்து அப்படின்னார். அங்கடன் நிச்சயத்துனா முன்னர் வெகுண்டு காட்டியது போலன்றி இங்கு அழகிய அருட்பாவை செய்தார் ஆதலில் இவ்விடத்து அங்கனர் என்று குறித்தார் அப்படின்னார். அது இதுவரைக்கும் கோபமாக பேசிட்டு இருந்த சாமி வந்தவர் இப்போ அங்கனர் அப்படின்னா அருட்பார்வைன்னு அர்த்தங்க. அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த கண்ணப்பநாயனார் குணத்தில் வரும். அங்கனர் அப்படின்னா அருட்தன்மை வாய்ந்த கண்கள். இறைவனுடைய கண்கள் எப்படி? அருட்தன்மை வாய்ந்த கண்கள். அங்கனர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த கண்ணப்பநாயனார் குணத்தில் வரும். அது மாதிரி அங்கனர் நிச்சயித்து என்று சொல்கிறார். இதுகாரம் குரோதான சக்தியாக இந்த செயல்கள் இங்கு அருள் செயலாக வெளிப்படுதல் குறித்தது. அவர் நிலையினை நிச்சயித்து பின்னர் அவரை ஏற்றவர் என்று சொல்லி சொல்றார். துளையனும் தலத்தால் அப்படின்னு, தலம்னா முகாந்தரம் என்று சொல்லி, உண்மையற்ற பொருளில் உட்பட்டு இருக்க நிலை இங்கு சலக்கு எனப்பட்டது என்று சொல்லி, உண்மையற்ற பொருளில் உட்பட்டு இருக்கிறது இங்கு சலக்குது. வழக்கன்று நீர் பொழிந்தால் மற்றதுதான் வழிபட்டு குளக்கண்டை இழந்தாலும் கோவரு நோய்க்கு மருந்தாமல் என்று சொல்லி, சலக்கு அப்படிங்கிறது அந்த உலகில் எனதல்லாதது என்று சொல்லி இந்த பாட்டோட ஏறுதற்கு செய்தார். ஏறிடம் பெறுவதும் அருள் என அருளிப்பாட்டினை வேண்டிய தொண்டருக்கு அங்கனமே ஏறுவி என தமது அருளனை தந்ததாம் என்று சொல்லி, துளையில் ஏறிய செய்து அவருடையதாக காணப்படினும் அது இறைவர் ஏற்றி அருளியதே. பெருமான் ஏற்றியதுதான், துறையில் ஏறிய செய்தி பெருமான் ஏற்றியதுதான், அவருடைய செயல் அல்ல என்று சொல்லி சொன்னார். இவர் அருளினால் ஏற்றினால் அன்றி உயிர்கள் ஏற முடியாது என்பது சாத்திரம். என்னை அவர் துளையில் ஏறிய செயலே தம் செயலாக துளையிலேயே விமானமாக கொண்டு சிவபுரியை அவரை ஏற்றி கொண்டார் என்று சொல்லி சொன்னார். குலையனும் களத்தால் என்று சொல்லி, அவர்கள் செல்லுவதற்கு கைலாயம் செல்லுவதற்கு களமாக இருந்தது அந்த துளையை தான். அதனால ஏறினங்க மீண்டும் இறங்க போறதில்லை என்று சொல்லி இந்த அளவுக்கு நாம
அதாவது இந்த பிறவி சலக்கு நின்று மேலேற்றுவதற்கு துளையை களமாயிடும். இந்த பிறப்பிலிருந்து அவர்கள் மேலேறுவதற்கு அந்த துளை ஒரு களமாக ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆயுதமாக இருந்தது என்று சொல்லி சொல்றார். களம்னா மரக்கலம் என்று சொல்லி இன்னைக்கு தெருத்துறை நாயனாருடைய குரு பூஜை. தெருத்துறை நாயனார் ஒரு அரசனுடைய மனைவியை கூட பார்க்காம மூக்க தரித்தவர் இல்லைங்களா? திருவாரூரில் பூமண்டபத்தில் கீழே விழுந்த போது, பூமண்டபத்தில் கீழே விழுந்த போது சாமிக்கு தாட்டலாங்கிற ஒரு விதி இருக்குது. சேர்பனை உரையில் சொல்கிறாரு, கீழே விழுந்த போது தானே அதையெல்லாம் மோந்து பார்த்தா அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பூமண்டபத்தில் கீழே விழுந்த பூ பெருமானுக்கு சாட்டலாம், மற்ற பாக்கி இங்கேயெல்லாம் விழுந்த பூ சாட்டக்கூடாது. பூமண்டபத்தில் விழுந்த பூ மீண்டும் சாத்தலாம். அப்போ சாமிக்கு சாத்தக்கூடிய மலர் முகந்து பார்த்ததுனால அரசனுடைய மனைவி என்று கூட பார்க்காம நாயனார் அதை கையை அந்த மூக்கை அறுத்தார். அப்படின்னா சிவகுற்றம் நடந்த பொழுது உடனடியாக தண்டனை கொடுக்கணுமா, அது பெரியவர்களுடைய ஒரு இயல்பு. அதனால் என்னன்னு கேட்ட நாயனார், எடுத்தது கைதானே என்று சொல்லி எடுத்த கையமும் தன்னுடைய மனைவி என்று கூட பார்க்காம கலச்சுங்க நாயனார் தரித்தார். அந்த நாயனாருடைய ஒரு குருபூஜை திருக்கூட்ட சிறப்பில் வருது இல்லைங்களா? ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலது ஒன்றிலார் ஈரன்பினர் யாதும் பொருளார் வீரம் என்னால் விளம்பும் தகையதோன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அந்த வீரம் என்னால் விளம்பும் தகையதோடு இந்த மாதிரி தான் அரசனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயங்கிறது கிடையாது நாயன்மார்களுக்கு. அதனால் இது தெருத்துறை நாயனாருடைய திருவடி வணங்கலாம். நாளைக்கு புகழ்துணை நாயனார், அதே மாதிரி அதிபத்த நாயனார், நல்ல இந்த வாரம் முழுக்க குரு பூஜைங்க. அப்புறம் நாளானைக்கு இளையான்குடி மாற நாயனார், தொடர்ந்து குரு பூஜை இருக்குது. நாளைக்கு புகழ்துணை நாயனார் குரு பூஜை. அதாவது ஒரு கஷ்டம் வந்த பொழுதும் பெருமானை எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது புகழ்துணை நாயனார் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் அவர். தங்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுனான் பொங்கோத ஞாலத்து வற்கடமாய் பசிபுரிந்தும் எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று ராப்பகனும் பொங்கார்பன் மலர் கொண்டு உடல் புடல் கொண்டு அர்ச்சித்தார் அப்படின்னார். அதாவது எப்பொழுதும் பெருமான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர். அந்த ஊரில் பெரிய பஞ்சம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்திலே தினசரி காலையில் நைட்டு இரவும் பெருமான வழிபாடு செய்வாராம். அப்படி வழிபாடு செய்கிற பொழுது பசி தாங்க முடியலை. குடத்தில் இருக்கிற தீர்த்தத்தை அப்படியே சாமி மேலே விடுற பொழுது அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. பசி மயக்கத்தில் ஒம்போத ஞானத்து வற்கடமாய் பசி விழுந்தும் அப்படின்றார். அப்படி ரொம்ப வற்கடம்னா ரொம்ப பட்டினி பஞ்சம், அப்படி விழுந்து பெருமாள் மேல் அப்படியே அயர்ந்துடுறாரு. அதற்கு பிறகு சாமி அவருக்கு துயில் எழுப்பி என்ன செய்கிறாரு, இந்த பஞ்சகாலம் நீங்கிற வரைக்கும் உங்களுக்கு தினசரி ஒரு படிக்காசு. எப்படி திருவேலிமலையில் ஞானத்தை வந்த பெருமான் நாவுக்கரசனுக்கு படிக்காசு கொடுத்தாரோ அதே மாதிரி கோல்துறை நாயனாருக்கும் படிக்காசு. அது அங்கே இருக்கிற சாமிக்கு பேர் படிக்காசு கொடுத்த பரம்பர்னு பேர். அரிசிற்கரை புகழ் என்று சொல்லக்கூடிய பதி. நம்ம அரிசிற்கரை ஆறு ஓடக்கூடிய அந்த நதிக்கு அருகில் இருக்கக்கூடியது. நாளைக்கு அவருக்கு ஒரு பூஜை. அதாவது பெருமான் வழிபாட்டை நம்ம எந்த காரணத்தை கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த நாயனார் ரொம்ப உறுதியாக இருந்து வழிபாடு செய்கிறது. புகழ்துணை நாயனார். அப்புறம் அதிபத்த நாயனார் தான் தெரியும் நமக்கு. அவர் பரதமகுலத்தை சார்ந்தவர். அதில் தான் சேக்கர பெருமான் ஒரு இடத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஆலம் உண்டார் அன்பர் அமுதனும் அன்பெனும் அமுதம் உண்பார் அப்படின்றார். ஆலகால விஷத்தை சாப்பிட்ட சிவபெருமான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுன்னா தொண்டர்களுடைய அன்பாகும். அந்த அதெல்லாம் சொல்கிறார். ஆழம் உண்டார் சிவபெருமான் ஆலகால விஷத்தொண்டவர், தொண்டர் அன்பெனும் அமுதம் உண்பார் அப்படின்றார். அடியார்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்வது என்னென்னா அடியார்களுடைய அன்பு ஏற்று சொல்லி அந்த சரியத்தில் வரும். அப்படிலாம் அவருடைய நாயன்மார்கள் இந்த வாரம் முழுக்க நாயன்மார்கள். இந்த நேற்று இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு 3 நாள் 4 நாயன்மார் குடும்பத்தை கல்யாணத்து நாயனார் குடும்பத்தை வருது. இதெல்லாம் அதான் சொன்னீங்க. வேறு ஏதாவது சொல்லணுமா? மரஞான சம்பந்தர் பூஜை போகிறது திங்கக்கிழமையா? திங்கக்கிழமை மரஞான சம்பந்தர் குரு பூஜை வருது. மரஞான சம்பந்தர் குரு பூஜை திங்கக்கிழமை. அப்புறம் மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே குலத்துறை நாயனார் பூஜை ஒன்றாது. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலின் உள்ளமும்
மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.